இன்னும் சில நாட்களுக்குள்ளாக நடைபெறுகிறது. இப்போதாவது இந்த தேர்தல் முறையாக நடக்குமா என்கின்ற ஒரு கேள்வி அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குள் மட்டுமல்லாமல், கரூர் மாவட்டத்திற்குள் மட்டுமல்லாமல், தமிழகத்தில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக விதிமுறைகளில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி கடந்த முறை தேர்தலை நிறுத்துவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களை அப்படியே வேட்பாளராக நிறுத்தி அப்போது எந்த வழிமுறைகளை கையாண்டு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரிதான், விதிமுறைகளை மீறுவதாக இருந்தாலும் சரிதான், எவற்றையெல்லாம் கடைபிடித்தார்களோ அவை அனைத்தையும் மீண்டும் கடைபிடித்து ஒரு தேர்தலை நடத்துகின்ற நிலையை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் 2008ஆம் ஆண்டு திருமங்கலம் இடைத்தேர்தல் வந்தபோது அங்கிருந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட முறையாக மாற்றி ஒட்டுமொத்த வாக்காளர்களையும் அவமானப்படுத்தக்கூடிய வகையில் திருமங்கலம் ஃபார்முலா என்கின்ற ஒரு புதிய வார்த்தையை உருவாக்கி இந்திய ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிய ஒரு தேர்தல் 2008ஆம் ஆண்டு நடைபெற்றது. கடந்த பொது தேர்தலிலே அரவக்குறிச்சியிலே நடைபெற்றது, தஞ்சையிலே நடைபெற்றது. இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்காதா என்கின்ற ஏக்கம் உண்மையான ஜனநாயகவாதிகள் மத்தியிலே இருக்கிறது. அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டிய பொறுப்பில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் குறிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் இருந்தாலும் கூட, வாக்காளர்கள் இருந்தாலும் கூட, ஒரு புதிய பாரதத்தை படைக்க வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் இந்த பொறுப்பை எடுத்து நடத்த வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். ஏற்பட்ட அவமானத்திற்கு ஒரு தொகுதியில தேர்தல் நிறுத்தப்படுகிறது என்று சொல்லும் போது அது அந்த தொகுதி மக்களுக்கு அவமானம். அந்த தொகுதி மக்களை அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட அவமானத்திலிருந்து அரவக்குறிச்சியை மீட்கக்கூடிய பொறுப்பு ஒட்டுமொத்த கரூர் மாவட்டத்து மக்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பும் அரவக்குறிச்சி வாக்காளர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாவட்டம் மணல் கொள்ளைக்கு பெயர் பெற்ற மாவட்டம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக மரியாதைக்குரிய சிவசாமி அவர்கள் மாவட்டத்துடைய தலைவராக இருந்தபோது பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பிலும் மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்கின்ற பெரும் முயற்சியிலே இறங்கினார். கொலை மிரட்டல்கள், வழக்குகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் அவர் சந்தித்தார். மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் இந்த மண்ணை களவாடிய பணம் என்பதை அரவக்குறிச்சி மக்கள் உணர்ந்தாக வேண்டும்.